Hello teachers, welcome to Samji Academy. TET paper 1 and SGD examsக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வகையில் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறோம். லாஸ்ட் வீக்ஸில் 1 to 5th வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ்க்கு நம்ம ஒன்லைனர் ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ நம்ம டெய்லி 20 PYQ அப்படிங்கிற சீரிஸ் மூலமாக 1 to 5th வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷில் இருந்து கேட்கப்பட்ட PYQs பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி 2 days வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம டே 3 வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் டெட் பேப்பர் 1 அண்ட் SGD எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம படித்த ஒன்லைன்லேருந்து எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அண்ட் இனிமேல் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் எந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். மேட்ச் தி கலெக்டிவ் நவுன்ஸ். சம் நவுன்ஸ் அண்ட் அதோடைய கலெக்டிவ் நவுன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ants, flowers, birds, fish இதோடைய கலெக்டிவ் நவுன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளாக் அப்படிங்கிறது பேர்ட்ஸ் உடைய கலெக்டிவ் நவுன் சொல்லலாம். எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். ஷோல் அப்படிங்கிறது ஃபிஷ் உடைய கலெக்டிவ் நவுன். எ ஷோல் ஆஃப் ஃபிஷ்னு சொல்லலாம். தென் பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஆர்மி ஆஃப் ஆண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், ஷோல் ஆஃப் ஃபிஷ், பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஆர்மி ஆஃப் ஆண்ட்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா CDBA. Answer option C. CDBA. Second one, choose the abstract noun. Choose the abstract noun. So abstract nouns are naming words that we cannot see or touch but we can feel and experience இல்லையா? ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஜெலஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களுமே ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ தேர்ட் ஒன் பார்த்துடலாம். ரைட் தி ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் டீர். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் டீர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது சேம் தான், அதாவது ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதோடைய சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். ஸோ அது கூட சேர்ந்த கேட்டகரி தான் இது. டீர் அண்ட் இன்னொரு வேர்டு பார்த்துருப்போம் ஷீப். அது ரெண்டுக்குமே வந்து சிங்குலரும் ப்ளூரலும் வந்து சேம் வேர்ட் தான். ஸோ தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், சத்தியமேவ ஜெயதே மீன்ஸ். சத்தியமேவ ஜெயதே மீன்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி, ட்ருத் அலோன் ட்ரையம்ஸ். இது வந்து நம்மளுடைய நேஷ்னல் எம்பளத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு கேள்வி, இந்த வார்த்தைகள் என்ன வடிவில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும், என்ன மொழியில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இது நம்ம பார்த்துருப்போம் ஒன்லைனரில். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஐ வில் ஹவ் ரீச்டு த பிளேஸ் பை 6 PM. வாட் இஸ் த டென்ஸ் எம்ப்ளாய்டு இன் த சென்டென்ஸ்? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டென்ஸ்லேருந்து இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப போட்டு டீப்பாலாம் கன்ஃபியூஸ் பண்ணி படிக்க வேண்டாம். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் என்ன ஃபார்மேட் ஆஃப் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இதான் வந்து கொஸ்டின். ஐ வில் ஹவ் ரீச்டு த பிளேஸ் பை 6 PM. ஸோ வில் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே நம்ம ஃபியூச்சர்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ வில் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸில் வரக்கூடியது. அண்ட் ஹேவ் ரீச்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ஹேவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ வில் ஹேவ் ரீச்டு அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, ஆட் அ சூட்டபிள் சஃபிக்ஸ் ஃபார் த வேர்ட் பெயிண்ட். சூட்டபிள் சஃபிக்ஸ் ஃபார் த வேர்ட் பெயிண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ER, பெயிண்டர். ARORலாம் கிடையாது, ER, பெயிண்டர். டிரைவர், டான்ஸர், டீச்சர் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். பிக் தி சிமிலர் மீனிங் ஃபார் சாசர். பிக் தி சிமிலர் மீனிங் ஃபார் சாசர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃபுட்பால். நெக்ஸ்ட்டு, சூஸ் தி கரெக்ட் கன்ஜெக்ஷன் ஃப்ரம் தி ஆப்ஷன். The train was overcrowded. Dash Binu avoided traveling in it. Conjunction word. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அப்படிங்கிறது the train was overcrowded.
ஸோ பினு அவாய்டட் ட்ராவலிங் இன் இட். ஸோ இது வந்து நம்ம பிகாஸ் அண்ட் ஸோ ரெண்டு வார்த்தையை வச்சு பார்த்துருப்போம். பிகாஸ் அப்படிங்கிறது வந்து அதோடைய ரீசன், ஃபஸ்ட் இன்சிடென்ட்டுடைய ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிகாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறது வந்து அதோடைய ரிசல்ட்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயின் வாஸ் ஓவர் க்ரௌடட், அதோடைய ரிசல்ட்டு பினு அவாய்டட் தட். ஸோ இந்த மாதிரி இடங்களில் ஸோ வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சூஸ் தி சென்டென்ஸ் வித் தி கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க். கரெக்ட் பங்க்சுவேட்டட் சென்டென்ஸ் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாரதி இஸ் அ தமிழ் போயட். அண்ட் ஒரு பர்டிகுலர் நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். தமிழ் அப்படிங்கிறதுல கேபிட்டல் லெட்டர் வரணும். பட் இங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ட் சியில் வந்து ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே வராது. ஹூ இஸ் ஆல்சோ அன் இந்தியன் பேட்ரியாட். ஸோ இந்த இடத்துல வந்து சென்டென்ஸ் வந்து முடிவடையலை இல்லையா, முடிவடையலை, அதனால் இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது, கம்மா தான் வரணும். பட் தேர்ட் ஆப்ஷனில் ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க, அதனால இந்த ஆப்ஷனுமே நமக்கு வராது. ஸோ ஆன்சர் பி, சி, டி இது எதுவுமே வராது. ஏன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து எண்டாகிற இடத்துல வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். பட் இங்கே வந்து இதுக்கப்புறமா வந்து ஒரு கொஸ்டின் டேக் இருக்கிறதுனால இந்த இடத்துல கமா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் கொஸ்டின் டேக் பக்கத்தில் கொஸ்டின் மார்க்குமே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கரெக்டான பங்க்சுவேட்டட் சென்டென்ஸ் நம்ம ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிக் அப் தி அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபார் த வேர்டு லிஃப்ட். Pick out the American English word for lift. Answer option B, elevator. Next one, the camel has long eyelashes to dash. The camel has long eyelashes to dash. Answer option B, protect it from sandy winds. Pick up the correct noun form of the underlined word. Birbal is known for his wisdom. இதில் wisdomல அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேர்டுடைய நவுன் ஃபார்ம் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். we cannot see or touch but we can feel. What is the meaning of the word scarecrow? grocery பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. meaning of the word scarecrow. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, எ ஃபிகர் மேட் டு லுக் லைக் எ பர்சன் அண்ட் புட் இன் அ ஃபீல்டு டு ஃப்ரைட்டன் பேர்ட்ஸ் அவே. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபில் அப் த ஃபாலோயிங் வித் அப்ராப்ரியேட் ஆர்டிகல்ஸ். டேஷ் பாய் இன் ரெட் ஷர்ட் இஸ் டேஷ் கிரிக்கெட்டர். ஆர்டிகல்ஸ் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, த பாய் இன் ரெட் ஷர்ட். இதில் வந்து பர்டிகுலராக ஒரு பர்சனை வந்து குறிக்கிறாங்க இல்லையா. பாய் அப்படிங்கிறது காமன் நவுன், பட் த பாய் இன் ரெட் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் நவுன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல த அப்படிங்கிறது வந்து பார்த்துப்போம். அண்ட் அகைன் அந்த பர்சனை பற்றி பேசும்போது வந்து இஸ் அ கிரிக்கெட்டர். ஸோ த பாய் இன் ரெட் ஷர்ட் இஸ் அ கிரிக்கெட்டர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபைண்ட் தி சினானிம்ஸ் ஆஃப் தி அண்டர்லைன்ட் வேர்ட். விஜய் இஸ் வெரி ஃபியூரியஸ். இதில் ஃபியூரியஸ் உடைய சினானிம் என்ன? Vijay is furious. Answer option A, angry. Furious இதோட synonym angry. Next 16th one, I come at the end of interrogative sentences. Who am I? I come at the end of interrogative sentences. Who am I? Answer option B, question mark. The animal which grunts is dash. The animal which grunts, animal day sound. Answer option D, pig. Pig day sound வந்து grunt. Complete the following using their group name. Group name அதாவது collective noun தான் கேட்குறாங்க. A dash of lions went hunting in the forest. Lion உடைய group name. Answer option D, pride. A pride of lions. From the given options, choose the correct set of possessive adjectives. Possessive adjectives. இவன் pronoun பற்றி பார்த்துப்போம். possessive pronoun
பொசசிவ் அஜெக்டிவ், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்து நம்ம பார்த்துருப்போம். அதில் பொசசிவ் அஜெக்டிவ் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மை, அவர், யோர், ஹிஸ். ஐயுடைய பொசசிவ் அஜெக்டிவ் நம்ம மைன்னு சொல்லலாம். ஐக்கு மை, விக்கு ஆர்னு சொல்லலாம், யூக்கு யோர், ஹீக்கு ஹிஸ். Given below are two statements. Statement 1, a granary is a storehouse for threshed grain. Statement 2, a cannery is a place where food is packed in cans and tins. ஸோ இந்த கேள்விகள் வந்து க்ளோசரி பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு க்ளோசரி பார்ட்டு எந்த மாதிரிலாம் கேள்விகளாக கேட்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். கிரேனரி அண்ட் கேனரி இது ரெண்டுடைய மீனிங் தான் இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ தான். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்ட். ஏ கிரானரி இஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் த்ரெஷ்ட் கிரெயின்ஸ். ஏ கேனரி இஸ் அ பிளேஸ் வேர் ஃபுட் இஸ் பேக்ட் இன் கேன்ஸ் அண்ட் டின்ஸ். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை தி அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இதில் எதுவுமே நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 2019 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட டெட் பேப்பர் 1 அண்ட் எஸ்டிடி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அண்ட் இதே மாதிரி நம்ம தமிழுக்குமே பார்த்துருப்போம். அது வந்து டேரெக்டாக கொஸ்டின் பேப்பர்ஸை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருந்துப்பேன். பட் அதில் வந்து லெட்டர்ஸ் அவ்வளோ கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம டைப்டு ஃபார்மேட்டில் பார்த்துட்ருக்குறோம். நம்ம பார்க்குற கேள்விகள் எல்லாமே டிஆர்பி போர்டு எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஐடென்டிஃபை தி அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹாப்பினஸ். ஸோ இது வந்து 22nd கொஸ்டின். டெய்லி 20 தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பட் இது வந்து லாஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துட்ருக்குறோம். சூஸ் தி கிளிப்டு வேர்ட் ஃபார் ஸ்பெக்டாக்கிள்ஸ் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன்ஸ். கிளிப்டு வேர்ட் ஃபார் ஸ்பெக்டாக்கிள்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்பெக்ஸ். ஸோ ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் பாருங்கள், சிடி வந்து சேர்த்துருக்குறாங்க, இதில் எஸ் வந்து சேர்க்காமல் இருக்குது லாஸ்ட் ஆப்ஷனில். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் தி ஃபீமேல் ஆஃப் அ ஃபாக்ஸ் கால்டு? ஃபெமினைன் நவுன் ஆஃப் ஃபாக்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, விக்சன். நெக்ஸ்ட்டு 24th question. Which of the following sentences is correctly punctuated? Punctuated. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. பாரதி இஸ் அ தமிழ் poet. ஸோ நேம்ஸ்க்கு முன்னாடி வந்து கேபிட்டல் லெட்டர் வரணும். அண்ட் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கேபிட்டல் லெட்டர் இல்லை. ஸோ இது வந்து ராங். அண்ட் லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப்புமே இல்லை. அதே மாதிரி செகண்ட் ஒன்லேயுமே லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கல. தென் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா டூ யூ ஹேவ் அ புக். இது வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இங்கே வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து வந்திருக்கு. ஸோ இதுவுமே ராங் ஒன். கரெக்டானது ஆன்சர் ஆப்ஷன் டி. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. அகெயின் இது கலெக்ஷன் ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. டாக்ஸ், கீஸ், ஃப்ளைஸ், மியூசிஷியன்ஸ் இதோடைய கலெக்ஷன் நவுன்ஸ். A pack of dogs சொல்லலாம். A gaggle of geese. A swarm of flies. A band of musicians. A pack of dogs. A gaggle of geese. A swarm of flies. A band of musicians. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 1, 4, 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Then last one, pick out the long vowel team of the word peacock. Long vowel team of the word peacock. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, இஏ அப்படிங்கிறது. பீகாக்கில் வந்து இருக்கக்கூடிய லாங் வவல் என்ன அப்படின்னா இ அண்ட் ஏ. ஸோ இதோட நம்ம டெய்லி 20 PYQ ஃபார் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம ஒரு 65 கேள்விகள் எதுவும் வந்து எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி 20 சொல்லிட்டு நம்ம 3 வீடியோவில் 66 வினாக்கள் வந்து இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அண்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே 1 to 5th வரைக்கும் தமிழுக்கு ஒரு வரி வினாக்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்குறோம்.
அண்ட் 1 to 5th வரைக்கும் தமிழ்லேருந்து கேட்கப்பட்ட பிவைக்யூஸ் ஒரு 100 கேள்விகள் வந்து பார்த்துருக்குறோம். அண்ட் இங்கிலீஷ்க்குமே நம்ம 1 to 5th வரைக்கும் 1 இயர் பார்த்துட்டு ஒரு 66 பிவைக்யூஸ்மே இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.